பிரசங்கத்துக்கு நேராக போகலாம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அப்படியே சேர்ந்து வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து செல்கிறான். ஆடுகள் அந்த சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு. இப்போ 7வது வசனத்தில் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே, பாருங்கள், 1வது வசனத்தில் மெய்யாகவே மெய்யாகவே, 7வது வசனத்தில் திரும்பவும் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிறார். எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த சம்பவத்திலிருந்து என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால் இயேசுவே வாசல் என்கிற தலைப்பில் நம்ம இந்த செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் என்னை பாருங்கள். எனக்கே இதனுடைய ஒரு சில பகுதிகள் இப்போ சமீப காலங்களில் தான் எனக்கு புரிந்ததுனால நான் உங்களுக்கு புரிய வைக்கும்படி அழகாக சொல்கிறேன். நல்ல நீங்கள் ஆழமாக இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் 1வது வசனத்திலிருந்து 4 காரியங்களை நமக்கு பார்க்க முடியும். எல்லோரும் அந்த வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆட்டு தொழுவம், வேறு வழி, வாசல், கள்ளனும் கொள்ளைக்காரன். சொல்லுங்க பார்க்கலாம். 1 ஆட்டு தொழுவம், 2 வேறு வழி, 3 வாசல், 4 கள்ளனும் கொள்ளை. இதுக்கு பிறகு 5வது ஒன்றை கூட இதிலே நம்ம சேர்க்கலாம். இயேசுவை மெய்ப்பன் என்று சொல்லி 5ஆக நாம் இப்பொழுது வாசித்த இவ்வளவு வசனத்தை நம்ம பிரிக்கலாம். இதிலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு எப்படி வாசல், நானே வாசல் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் வாசல் காக்கிறவன் என்று சொல்லுகிறார். இது ரெண்டையும் பார்த்தாலே என்னடா நடக்குது அப்படின்னு தோன்றும். வாசல் காக்கிறவனும் அவர் தான் சொல்லுகிறார், நானே வாசலனும் சொல்லுகிறார். ரெண்டுக்கும் விளக்கத்தை சொல்கிறேன். என்ன பாருங்கள், அந்த காலத்தில் ஆட்டு தொழுவம் என்பது கொஞ்சம் ஃபேமஸான இருந்தது. ஒரு ஊரில் ஒரு ஆட்டு தொழுவம் இருந்தது. ஊருக்குள்ளே இருந்த ஆட்டு தொழுவம். இப்போ என்ன பாருங்கள், நம்ம ஊரில் 10 பேர் ஆடு மேய்க்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால் இந்த 10 பேருக்கும் 100 ஆடுகள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த 10 பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சாயங்காலம் ஆறுதான நேரத்தில் இந்த ஆடுகளை அப்படியே ஓட்டி கொண்டு வந்து இந்த ஒரே தொழுவத்துக்குள்ளாக அடைத்து விடுவார்கள். இது கிராமத்துடைய நடுவில் இருக்கும். இந்த ஒரே தொழுவத்துக்குள்ளே வந்து அடைத்து விடுவார்கள். அங்கே வாசல் காக்கிறவன் ஒருவன் இருப்பான். அவன் அப்படியே வாசல் காத்து கொண்டே இருப்பான். பிறகு அடுத்த நாள் காலையில் இந்த மேய்ப்பன் வருவார். அந்தந்த மேய்ப்பன் வருவார். இந்த வாசலை காக்கிறவர் எல்லாருக்கும் டோரை திறக்க மாட்டார். அந்த மேய்ப்பனுக்கு மட்டும் அந்த டோரை திறப்பார். அந்த மேய்ப்பன் வந்து ஒரே ஒரு சத்தம் மட்டும் கொடுப்பார். அந்த சத்தம் கொடுத்த உடனே அவருடைய ஆடுகள் அப்படியே அவருக்கு பின்னால் வரும். அந்த மந்தை போயிடும். கொஞ்ச நேரம் தாண்டினதும் அடுத்த மேய்ப்பன் வருவார். அடுத்த மேய்ப்பன் வந்ததும் அவருடைய ஆடுகளை கூப்பிடுவார். அந்த ஆடுகள்லாம் இவருக்கு பின்னால் வந்துவிடும். 10 மேய்ப்பர்கள் இருந்தாலும் ஒரு தொழுவத்துக்குள்ளே விடுவார்கள். வாசல் காக்கிறவன் ஒருவன் இருப்பான். அவர் இவர்களுக்கு திறப்பார். இது ஒரு விதமான ஆட்டு தொழுவம். நான் பேசுகிறேன். ஆண்டவர் அனுமதித்தால் இதை தொடர்ச்சியாக ஒரு 4 வாரங்கள் பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. 2வதாக இன்னொரு விதத்தில் தொழுவம் என்று சொல்லி ஒன்றிருந்தது. அந்த தொழுவம் என்னன்னு சொன்னால், தன்னுடைய எல்லையை விட்டு மந்தையை வெளியே நடத்துகிறதான நேரத்தில் மேய்ப்பன் முதலாவதாக போய் என்ன செய்வார் என்றால், அங்கே தானாக ஒரு தொழுவத்தை உண்டாக்குவார்.
குறைந்தபட்சம் 6 அடி உயரத்துக்கு அந்த பகுதியில் இருக்கிற கற்களை எல்லாம் அடுக்கி அடுக்கி வைத்து அப்படியே வைப்பார். அதுக்கு மேலாக முள்களை எல்லாம் போட்டு விடுவார். வேறு எந்த மிருகங்களை ஏறி குதிக்கக்கூடாது, வேறு எந்த மனிதர்களை ஏறி குதிக்கக்கூடாது என்று அந்த மதில் மேலே முள்களை எல்லாம் போட்டு விடுவார். முள்களை எல்லாம் போட்டு விட்டுக்கு வேறு எங்கேயுமே வாசல் வைக்க மாட்டார். ஒரே ஒரு வாசலை வைத்திருப்பார். அந்த வாசலில் இந்த மேய்ப்பன் இரவிலே படுத்து தூங்குவார். இப்படி வாசல் இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்படி வாசல் இருக்குன்னு சொன்னால் அந்த வாசலில் அப்படி அந்த மேய்ப்பன் அப்படியே படுத்துக்குவார். இப்போ இந்த வெளியில் இருக்கிற தொழுவத்திற்கு இந்த மேய்ப்பனே வாசலாக மாறிவிடுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு வாசலாக இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு வாசலாக இருக்கிறார். இந்த வாசலுடைய ஸ்பெஷல் என்னவென்று 1-2 காரியங்களை சொல்கிறேன். முதலாவதாக, இந்த வாசல் வழியாகத்தான் ஒரு ஆடு உள்ளே வர முடியும். ஒரு ஆடு உள்ளே வர முடியும். வேறே ஒரு வழி இந்த தொழுவத்துக்குள்ளே வருவதற்கு கிடையாது. இந்த வாசல் வழியாக வருகிற ஆடு கண்டிப்பாக இயேசு யார் என்பதை தெரிந்திருக்கும். இயேசு யார் என்பதை தெரிந்ததுதான் சபைக்குள்ளே இருக்கிற மந்தையாக இருக்கும். இப்படி சொல்லுகிறேன், உங்களுக்கு புரிகிறது போல சொல்லுகிறேன். தொழுவம் என்றால் என்ன, மந்தை என்றால் என்ன, மேய்ப்பம் என்றால் என்ன, சுருக்கமாக சொல்லுகிறேன். நம்முடைய மேய்ப்பன் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அவருக்கு கீழாக, அவருடைய பிரசன்னத்துக்கு கீழாக, அவருடைய அன்புக்கு கீழாக, அவருடைய வழிநடத்துதலுக்கு கீழாக வர வேண்டும் என்கிற விருப்பத்தோடு தான் நம்முடைய மேய்ப்பன் கிரியை செய்கிறார். அப்படி யார் ஒருவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிற பேர் தான் அவர்கள் தொழுவத்திலே வந்திருக்கிறவர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி கேளுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆளுக்கு கையாவது பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து கேளுங்க. பேச்சிலையோ பிடிங்க பார்க்கலாம், முகத்தை பார்த்து கேளுங்க. தொழுவத்துக்குள்ளே வந்தீங்களான்னு கேளுங்க. தொழுவத்துக்குள்ளே வந்தீங்களா, வெளியே தான் கிடக்கிறீங்களான்னு கேளுங்க. அங்கே பார்த்துட்டு என்னையே பார்க்குறாங்க. முதல்ல நீர் எங்கே கிடக்கிறீர் என்ன நல்லா கவனிச்சுக்கிடுங்க. முதல்ல இந்த தொழுவத்துக்கு உள்ள ஆண்டவர் வருவதற்காக தான் ஆண்டவர் என்ன வேணும்னாலும் அவர் பிரயாசப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தையும் உற்சாகப்படுத்தி கிராமங்களுக்கு அனுப்புவதற்கு காரணம், இன்னும் என்னுடைய மந்தையில் சேருவதற்கு அநேக மக்கள் இருக்கிறது என்று கர்த்தர் சர்வ வல்லவர் திட்டம் வைத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை அனுப்புகிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு மனுஷன் கர்த்தராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சபையிலே வருகிறார் என்றால் அவர் சபைக்குள்ளே அல்ல வருகிறார், இயேசு கிறிஸ்துவுடைய தொழுவத்துக்குள்ளாக வருகிறார். ஐயா நாங்கள் செக்கினா சபையில் வருகிறோம், பக்கத்தில் அவங்க அந்த சபையில் இவங்க, ஐயா நீங்கள் எந்த சபையில் இருக்கலாம், உண்மையாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ளே வருவீர்களானால் நீங்கள் எங்கே சேருகிறீர்கள் என்றால் கர்த்தருடைய மந்தைக்கு கீழாக சேருகிறீர்கள். பாஸ்டர் பென்னி சேவியருடைய மந்தையில் அல்ல, இயேசு ராஜாவுடைய மந்தையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எங்களை விட பெரிய மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார். நாங்கள் சபை நடத்துகிறதுனால சபை ஊழியக்காரருக்கு மேய்ப்பனின் ஊழியம் என்கிற ஒரு அழைப்பை வைத்து மேய்ப்பர்கள் என்று எங்களை அழைக்கிறார். ஆனால் நாங்கள் நல்ல மேய்ப்பர்கள் அல்ல. நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பெரிய மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பிரதான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இப்போ ஒன்றொன்றா நான் வருகிறேன். ஒருவர் இந்த தொழுவத்துக்குள்ளாக வர வேண்டுமே ஆனால் இயேசுவை அறியாமல் இந்த வாசலுக்குள்ளாக, வாசல் வழியாக வரவே முடியாது. இன்றைக்கு ஒரு மனிதன் இந்த மந்தைக்குள்ளாக, தெய்வ ராஜ்யம் என்கிற மந்தைக்குள்ளாக வர வேண்டுமே ஆனால் வேறு ஒரு வழி இல்லவே இல்லை. அவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். எல்லாரும் எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த வாசல்ல இருக்கிற இவரை தவிர
ஒருவரும் உள்ளே வரவும் முடியாது, ஒருவரும் வெளியே போகவும் முடியாது. நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் நானும் பல சபைகளை பார்க்குறேன், பல கிறிஸ்தவங்களை பார்க்குறேன். ஐயா நீங்கள் கிறிஸ்தவர்களா? ஆமாம் கிறிஸ்தவங்க. எப்படி? என் பேரை பார்த்தா உங்களுக்கு தெரியல? பைபிள் பேர். ஓஹோ. ஐயா நீங்கள் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவங்க. எங்களை தெரியல, நாங்கள் இன்னாருடைய மகனாக்கம். நான் பாஸ்டருடைய மகன் என்பதனால் நான் கிறிஸ்தவன் ஆகிவிட முடியாது. நான் சபையிலே பிறந்து சபையில் நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் ஆகையினால் நான் கிறிஸ்தவன் ஆகிவிட முடியாது. நான் கொஞ்சம் காணிக்க கொடுப்பேன் ஆகையினால நான் கிறிஸ்தவன் ஆகிவிட முடியாது. எனக்கு கொஞ்சம் ஜெபிக்க தெரியும் ஐயா, நான் பைபிளை 3 வாட்டி வாசித்திருக்கிறேன் ஆகையினால நான் கிறிஸ்தவன் ஆகிவிட முடியாது. முதல்ல இயேசு உங்களுக்கு தெரியுமா ஐயா? சபைக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறது என்னவென்றால், நீங்க வாசப்படியில் வந்திருப்பீங்கன்னு சொன்னா வாசல்ல நிற்கிறவரை உங்களுக்கு தெரியுமா? இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் அறிய வேண்டியது கர்த்தரை அறிகிற அறிவு. நமக்கு வர வேண்டிய அறிவு தேவனை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு. ஆண்டவரே எனக்கு அவரை தெரியும், எனக்கு பவுலை தெரியும், எனக்கு ஆபிரகாமை தெரியும், எனக்கு ஆதாமை தெரியும், எனக்கு ஏவாளை தெரியும், எனக்கு ரூத்தை தெரியும், எனக்கு யோசேப்பை தெரியும், எனக்கு தானியேலை தெரியும், எலியாவை தெரியும். எப்போ 2ஆம் கட்டமா இயேசுவை தெரியுமா ஐயா? நமக்கு இயேசுவை தெரியுமா? முதல்ல வாசல் யாரு? இயேசுவே வாசல். நான் திரும்ப யாராவது இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னு சொன்னா நமக்கு ஒருவேளை சாதகமாக இருக்கலாம். தைரியமாக ஒரு வாட்டி கூட சொல்கிறேன், நம்முடைய பாவத்துக்காக கரையத்தை கொடுத்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல மரித்தவர் நம்முடைய இரட்சகராக இயேசுவாக இருக்கிறார். என்னுடைய தண்டனையை என்னிலிருந்து அகற்றி போட்டவர் என்னுடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். சொல்லணும், ஒரு ஆமென் சொல்லணும். என் மேல இருக்கிற ஆக்கினை தீர்ப்பை எடுத்து போட்டவர் என்னுடைய இயேசுவாக இருக்கிறார். என்னுடைய பலவீனங்களை சுமந்து தீர்க்கிறவர் என்னுடைய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். என்ன பரலோக தெய்வத்துக்கு பிள்ளையாக மாற்றினவர் என்னுடைய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு எவ்வளவு தெரியுதோ, தெரிஞ்சவங்க தான் தொழுவத்தில் இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். உள்ள வந்ததுனால, சர்ச்சையில் பேர் இருக்கிறதுனால, ரெஜிஸ்டரில் பேர் இருக்கிறதுனால, ஞானஸ்நான சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால நான் தொழுவத்தில் இருக்கிறவர் அல்ல. உண்மையான வாசல் எனக்கு இயேசு யார் என்பதை காட்டுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எனக்கு இந்த இயேசுவை மட்டும் படித்து இன்னும் எனக்கு பத்தலை. பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நிரம்பி இருக்கிறவர் நம்முடைய இரட்சகராக இயேசு ராஜா ஒருவரே. நம்ம மேல் அன்புள்ளவர் நம்முடைய இரட்சகராக இயேசு ஒருவரே. நம்ம மேலே பாசமுள்ளவர் நம்முடைய இரட்சகராக இயேசு ஒருவரே. எல்லாரும் அந்த வலது கையை வேற்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா, உங்கள் அன்பை எனக்கு இருதயத்தில் வச்சிருங்க. சொல்லுங்க, உங்கள் அன்பை என் உள்ளத்தில் வச்சிருங்கப்பா. நான் இன்னும் உண்மை அறியணும் ஆண்டவரே. நான் இன்னும் உங்கள் பக்கத்தில் வரணும் ஆண்டவரே. இன்னும் இயேசு யார் என்பது அறியணும் ஆண்டவரே. ஏதோ நான் எனக்கு 1-2 காரியம் தெரிஞ்சதும் எனக்கு இயேசுவை எல்லாம் தெரிஞ்சோம் இல்லை. அப்படி அன்பினுடைய அகலம், நீளம், ஆழம், உயரம், இந்த எட்டாததை அறிகிற அறிவை எனக்கு தாருங்க ஆண்டவரே. இதை அறிகிற அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த வலது கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, சேர சொல்லுங்க. இன்னும் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே. நாங்க இன்னும் பிரசன்னமே, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம்.
பிரசன்னம் தேவ. எல்லாரும் பாருங்க, இந்த இயேசு அறிஞ்சவங்க யார் மற்றவங்களை பார்க்கக்கூடாதுன்னா, யார் மற்றவங்களை பார்க்கக்கூடாது. நான் ரொம்ப நல்லவனாக்க, நான் ரொம்ப நீதிமானாக்கும், அவருடைய அன்பை மட்டும் பக்கத்திலே வர முடியாது. ஏன் தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் ஒருத்தன் கள்ளனா வாழ்ந்தான். கடைசி நேரத்தில் இந்த இயேசு அறிஞ்சிட்டான், பரலோகத்துக்கு போயிட்டான். ஒருத்தன் வாழ்நாள் முழுவதும் நீதிமானாக வாழ்ந்தான். என்னுடைய சின்ன வயதிலிருந்தே அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன். இயேசுட்ட வந்து வறுமையாக போனான். இனி நான் என்ன செய்யணும்? இருக்கிற எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வாழ்நாள் முழுவதும் கள்ளனா வாழ்ந்து கடைசியில் நித்தியத்துக்கு வந்தவனும் உண்டு. வாழ்நாள் முழுவதும் நீதிமானாக வாழ்ந்து கடைசியில் வெறுமையாய் போனவனும் உண்டு. இவருக்கு முன்பாக எவரையும் அவர் சேர்க்க வல்லவராக இருக்கிறார், எவரையும் ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார், எவரையும் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். அதை மட்டும் அறிஞ்சிடணும்னா நம்ம நினைக்கிறோம் அவன் பெரிய பாவி, இவன் டிகிரியில் கொஞ்சம் குறைஞ்ச பாவி, இவன் பாவியில் கொஞ்சம் ஜூனியர், இவன் பாவியில் பிகினர், இவன் பாவியில் பிரைமரி, அவன் பாவியில் சீனியர். கடைசி நேரத்தில் போயிடுவாங்க. எந்த நேரத்தில் எவரையும் மாற்ற என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அந்த அன்புள்ள இயேசுடைய அறிகிற ஒரு அறிவை, அதைத்தான் வாசல்னு சொல்கிறார் ஆண்டவர். நான் உண்மை இன்னும் அறியணும் ஆண்டவரே, நான் இன்னும் இயேசுவை அறியணும் ஆண்டவரே. நான் அறிந்ததல்ல, இன்னும் என்னுடைய இயேசு அறியணும். எத்தனை பேர் நான் பேசுகிறது புரிகிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். விரும்புகிறவங்க இருக்கிறீங்களா? இன்னும் நான் இயேசு அறியணும் ஆண்டவரே. விபச்சாரத்தில் கையும் மையமாக பிடிக்கப்பட்டு வந்த சிறிய நம்மனா என்ன தெரியுமா சொல்லும்? அந்த கல்லை கொண்டு வா, நான் பால் காய்ச்சி வைக்கிறேன், நீ முடிச்சிருந்தேன். நான் நல்லா தொடங்கி வச்சிருவேன், இப்போ தொடங்குறேன், நீ முடிச்சிரு. இப்போ சொல்கிறார், அவனை பார்த்து சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் எரிய வர்ற அந்த கல்லோட நிற்கிறவங்களாக ஆண்டவர் பார்க்குறாரு. இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நாம தீர்க்கப்படுவோம். நியாயாசனத்தின் முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். இரக்கத்தை பாருங்க. அவர் என் மேலே எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் என் மேலே எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் என் மேலே எவ்வளவு பாசம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள். 2, இந்த வாசலுடைய அடுத்த தன்மை என்னவென்று சொன்னால், இந்த வாசல் என்ன தனித்துவமாக என்னை தெய்வத்தோடு உறவாட வைக்கும். என்னை தனித்துவமாக தெய்வத்தோடு கூட சேர வைக்கும். என்ன பாருங்க, இந்த ஆடு இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்தில் மேய்ச்சலெல்லாம் காட்டின பிறகு மேய்ப்பன் முதல்ல வாசலில் வந்து நின்றுக்குவார். அப்புறம் ஒவ்வொரு ஆடையா உள்ள அனுப்புவார். தனித்துவமாக ஒன்றையும் அவர் எப்படி தெரியுமா கூப்பிடுவாராம்? பெயர் சொல்லி அழைப்பாராம். நம்ம பேர் அவருக்கு நல்லா தெரியுங்க. ஒரு ஆட்டுடைய தரத்தை பார்க்குற இடம் வாசலாக்கும். வாசல நின்று தான் பெயரிட்டு தனித்தனி அழைப்பார். அப்படித்தானே இருக்கு. 3வது வசனத்தில் 10:3 இருக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை, சொல்லுங்க சத்தம், அவன் தன்னுடைய ஆடுகளை, இப்ப சொல்லுங்க, என் பேர் அவருக்கு நல்லா தெரியும். எனக்கு இப்ப பயங்கர மறதிங்க. உண்மையில மறதிக்குன்னா என்ன? நீங்க பாஸ்டருக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு நல்ல புத்தியை கொடுங்கன்னு ஒன்று கேட்டுக்கிடணும். ஐயோ பயங்கர மறதின்னு சொன்னா,
ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு வரணும்னு சொன்னாலே நான் இப்போ எழுதி வச்சுருவோம் உடனே. இன்றைக்கு இவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும். எழுதி ஒரு கதை கேளுங்க சார், அந்த ஜன்னலை போட்டுங்க, பிறகு இல்லைன்னா நீங்கள் 2 பிரசங்கம் கேட்க வேண்டியது தரோம். ஆமாம், பிறகு நான் சொல்லாததுக்கெல்லாம் அங்கே ஜன்னல் பக்கத்தில் இருக்கிறவங்க அல்லையான்னு சொல்ல, ஐயோ பிறகு அது அங்கே உள்ள பிரசங்கம்னு சொல்லிக்க திடீர்னு. இப்போ என்ன பாருங்க, இந்த மக்களை இந்த ஜன்னலை போட்டுறான். இப்போ எல்லாரும் என்ன பாருங்க, இந்த பெயர் சொல்லி நான் என்ன சொன்னேன், பெயர் சொல்லி அழைக்கிறேன். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்ச்சில் மீட்டிங் பாருங்க, ஒரு யூத் கேம்ப், காலையிலையும் சாயங்காலம் மீட்டிங் உண்டு. அப்போ காலையில் என்னுடைய செக்ஷன் முடிஞ்சது, நான் பிரசங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. பிரசங்கம் பண்ணிட்டு வந்த உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், எங்கள் சர்ச்சில் ஒரு தம்பி அவங்க வீட்டுக்கு கூட்டுப்பான், சர்ச்சி பக்கத்துலேயே ஒருத்தங்க வீடு. நான் போகிறதுக்கு முன்னால் எங்கள் வீடெல்லாம் ஆயத்தம், ரூமெல்லாம் ஆயத்தப்படுத்தி, கொஞ்சம் நேரம் பாஸ்டர் 2 மணி நேரம் டைம் இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவங்களே எனக்கு சாப்பாடு பரிமாறி கொடுத்து, அவங்களே என்னை சாப்பிட வச்சு, ஏசிக்கு ரூமில் என்னை படுக்க வச்சு, அதுக்கப்புறம் காஃபியெல்லாம் கொடுத்து அடுத்த செக்ஷன் இருக்கிற நேரத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு இப்படியெல்லாம் கவனித்தவங்க. ஒரு வாரம் தாண்டி அவங்க பிரான்ச்சு சர்ச்சு இன்னொரு சர்ச்சில் கன்வென்ஷன், அங்கே பிரசங்கம் பண்ணுறேன். என்னை கைப்பிடிச்சி ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார். அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, பிரைஸ் பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நான் சொன்னேன், ஆமாம் நல்லா இருக்கேன்னு. ஒய்ஃபு பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு மறந்து போச்சு. எனக்கு உள்ளத்தில் என்ன தெரியுதா, தலையாட்டுறேன் தெரியுது. எனக்கு மொழியை பார்த்தாலே அவருக்கு வந்து வச்சு ஆள் மறந்தாச்சு. எவ்வளோ நாள் கேப்பில்? ஒரே வாரம் கேப்பில். நான் அன்னைக்கு நான் நம்ம கூட உள்ள எல்லாத்தையும் சொன்னேன், மனுஷன் மறப்பான்னா அதுக்கு முதல் உதாரணம் நான் தான். ஒரே வாரங்க சாப்பாடு போட்டு ஒரே டேபிளில் உட்காந்து ஒரே பெஸ்ட்டாக எல்லாம் எனக்கு கொடுத்து மறந்தாச்சு. இனி அதுக்கப்புறமா ஒன்று சொல்கிறேன், என்ன இருக்குல்ல இந்த பிள்ளைகள், இதுகள்கிட்ட எல்லாம் ஒரு 10 நாளாவது கேட்டிருப்பேன். என்ன தெரியுமா கேட்டிருப்பேன், நீ இப்போ எத்தனாவது படிக்கிற? இப்போ கேட்குறதே விட்டுட்டேன், இனி கேட்டால் இவள்கிட்ட மாட்ட தப்ப முடியாது. இங்கே ஒரு பையன் வருவான், அவனுக்கு இவன் மூத்தவன், அவனுக்கு 2வது ஒரு தம்பியோ தங்கச்சியோ ஒன்று பிறந்திருக்கு. ஒரு 5 நாளாவது கேட்டிருப்பேன், தம்பியா தங்கச்சியான்னு. வெளியே போய் சொல்லிடாதீங்க, ஆள் காட்ட மாட்டேன், எனக்கு இன்றைக்கு மறந்து போச்சு. ஆனால் 2ல் ஒன்றுன்னு நல்லா தெரியும், ஒன்று தம்பி இல்லைன்னா தங்கச்சி. மறந்துட்டேங்க. ஆனால் எங்களை நம்பிடாதீங்க, நமக்கு ஒரு மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார், வாசலே நிற்கிற ஒரு மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார், நம்மை மறக்காத பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். சொல்லுங்க, என்ன பெயர் சொல்லி அழைக்கிறவரு, சொல்லுங்க, என் பேர் அவருக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க, என் பேர் அவருக்கு நல்லா தெரியுங்க. என்னை தனித்தனியாக என்னை அணுகுகிறவர், என்னை தனித்தனியாக வாசலிலிருந்து என்னை அணுகுகிறவர். நீங்கள் வரும்போதே அவருக்கு தெரியும். சகைவுக்க மரத்தும் ஓரத்தில் வந்து நின்று என்கிட்ட மட்டும் ஆண்டவர், அன்னைக்கு நமக்கு இங்கே ஒரு பாஸ்டர் வந்தார் இல்லையா, ஃபாஸ்டிங் பிரேயரில், மரிய தங்கம் எழும்பி நெல்லு. எப்போ மரிய தங்கம்? நானே இப்போ தான்டா பார்க்குறேன். எழுந்தருள். அதே போல் ஆண்டவர் என்னட்ட சொன்னார்னா, நான் ஒரு இடத்துக்கு போகும்போது நீ 2 பேரை சொல்லுன்னு சொன்னால் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், சகைவு என்கிற பேர் உள்ளவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு ஒரு சந்தேகம் கிடையாது. இங்கே நான் சா என்று தொடங்குகிற ஒரு பெயரை பார்க்கிறேன். அப்படியா சொன்னார். மரத்தடியில் போய் நின்று நேர மேலே பார்த்தாரு, டேய் நீ தாண்டா சகைவு, வாடகை இறங்கி உன் வீட்டுக்கு வர போகிறேன். என் பேர் அவருக்கு நல்லா தெரியும், என்னை நன்றாக அறிந்தவர், எனக்கு வாசலாக நிற்கிற ஒரு இரட்சகர், வாசலில் நிற்கிற என் பேர் அவருக்கு நல்லா தெரியும். இப்போ சொல்லுங்க, என் பேரே அவருக்கு தெரியும்னா
என் நிலைமை அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லுகிறவங்க கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நான் வர்றதுக்கு முன்னாலேயே என் நிலைமைகளை நல்லா அறிந்திருக்கிற வாசலாக இருக்கிற ஒரு ராஜா ஒருவர் நல்லா நல்லா அவருக்கு தெரியுங்க. நம்ம நினைக்கிறோம் நான் ஜெபிக்க வர்றது மட்டும்தான் அவருக்கு தெரியும், நான் ஜெபம் பண்றது மட்டும்தான் அவருக்கு தெரியும், நான் உபவாசம் போடும்போது மட்டும்தான் அவருக்கு தெரியும், நான் உபவாசம் போடுறதும் அவருக்கு தெரியும், என்னுடைய வேதனை அவருக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் எங்கே நிற்பேன்னு அவருக்கு தெரியும், எங்கே நிற்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும், என்ன சகிப்பேன்னு அவருக்கு தெரியும், என்ன சகிக்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும். ஏனென்றால் வாசலில் நின்று ஆடுகளுடைய நிலைமை அறிந்த ஒரு நல்ல மேய்ப்பன் வாசலாக இருக்கிறவர் நமக்காக இருக்கிறாருங்க, நமக்காக இருக்கிறாருங்க. தனித்துவமாக தனித்தனியாக அவருக்கு தெரியும், தனித்தனியாக அவருக்கு நல்லா தெரியும். என்ன 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 தனித்தனியாக அவருக்கு தெரியும். இவன் குறைவுள்ளவன், இவன் பலவீனன். ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துவார். அவருக்கு தெரியும் அது ஸ்பீடா போய்க்கிடாது, அதை மெதுவாக தான் நடத்துவார். அது மெதுவாக போனாலும் பரவாயில்ல, அதுக்காக நானே மெதுவாக போவேன்னு சொல்லிட்டு வருவார் பாருங்க. அவ்வளவு அன்புள்ள ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் அவர் எனக்கு சொல்றார், வாசலாக இருக்கிறேன், வாசலாக இருக்கிறேன். நம்பர் 3, இந்த வாசலுடைய அடுத்த ஒரு பார்ட் என்னவென்றால் என்னை பாதுகாக்கிற வாசலாக இருக்கிறது. நம்பர் 3, பாதுகாக்கிற வாசல். சொல்லுங்க பார்க்கலாம், பாதுகாக்கிற வாசல். வலதை கையை வேதி சொல்லுங்க பார்க்கலாம், பாதுகாக்கிற வாசல். எப்படி தெரியுமா? இப்போ அந்த நரிகளும் ஓனாயும் அப்படியா சுற்றி வந்து இதுக்கு மோப்பம் பிடிச்சி அங்கங்கேயா சுற்றி வரும். சுற்றி வந்து இது பிடிக்கணும்னா ஒரே வழி, வாசலை தாண்டி தான் வரணும், வாசலை தாண்டி தான் வரணும். வாசலில் ஒருவர் சர்வ வல்லவர் இருக்கிறார், அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார், எந்த ஓனாய்க்கும் விட்டு கொடுக்க மாட்டார். நான் இப்படி சொல்கிறேங்க, ஒரு வாட்டி தாவீது ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். ஒரு கரடி வந்து ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டு, நானாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன், நல்ல வேலை என்ன பிடிக்கல, ஆடோட முடிச்சு தப்பியாச்சு, ஒன்று குறைஞ்சிட்டு அடுத்தது குட்டி போடும்போது 100 ஆகிடும். ஆனால் இந்த மனுஷன் விடவா செஞ்சார், ஓடி போனார், சிங்கத்தை அடித்தார், ஆட்டுக்குட்டி அப்படியே கொண்டு வந்து, நான் நினைக்கிறேன் காயத்தெல்லாம் கட்டி திரும்ப விட்டுருப்பார். இந்த இரட்சகராகி இயேசு கிறிஸ்து தாவீதை விட நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதை விட இவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். சத்துருவுக்கு என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். இவருடைய மந்தைக்குள்ள எனக்கு பாதுகாப்பு உண்டு, எனக்கு பாதுகாப்பு உண்டு. நான் பல நேரத்தில் நினைப்பேன் பாருங்க, நம்ம ஆங்காங்கே நின்று நமக்கு விரோதமாய் பேசலாம், ஆங்காங்கே நின்று நமக்கு விரோதமாய் எழும்பலாம், ஆங்காங்கே நின்று நமக்கு விரோதமாய் சதி திட்டங்களை தீட்டலாம். ஆனால் நம்மை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஏன் ஐயா, என்ன ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறாரு? ஏன் இந்த பிரச்சனையில் மாட்டிடுவேனா, இந்த பிரச்சனையில் சோர்ந்துருவேனா, இந்த பிரச்சனை என்னை வந்து பாதிச்சிருமா? அவங்க எனக்கு இப்படி பதிவிருக்கிறாங்க, இவங்க எனக்கு இப்படி பதிவிருக்கிறாங்க, இவங்க எனக்கு விரோதமாய் ஆயுதங்களை செய்கிறாங்க, இவங்க எனக்கு விரோதமாய் செயல்படுறாங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, ஆங்காங்கே இருந்த வெளியே நின்று பதிவிருக்கலாம், என்னை தொடணும்னா இந்த வாசலை தாண்டி தான் வரணும், இந்த இரட்சகரை தாண்டி தான் வரணும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, சவால் விடலாம், சவால்கள் என்னை ஒன்றும் செய்யாது, சாபங்களை அனுப்பலாம், சாபங்கள் என்னை தொடாமல் பாதுகாப்பார். அதை நம்புகிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு விரோதமாய் நிந்திக்கலாம், நிந்தனை என்னை ஒன்றும் செய்யாது. சொல்லுங்க, அவமானம் என்னை ஒன்றும் செய்யாது. எனக்கு விரோதமாய் பேசலாம், பழிக்கலாம், தூற்றலாம், ஆனால் அவைகள் என்னை ஒன்றும் செய்யாது.
என்னை தொடுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டாருங்க. என் பக்கத்தில் வருவதற்கு அனுமதிக்க மாட்டார். அங்கங்க என்ன பேசலாம். நமக்கு இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? ஐயோ அவங்க பேசிட்டாங்க, அவங்க எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க. எழும்பலாங்க, நம்மை தொடுவதற்கு முடிய கூட தொடுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டாருங்க. எவ்வளவு சவால் தெரியுமா, எவ்வளவு சவால் தெரியுமா. நம்ம கைப்பரதி பிரிண்ட் பண்ணோம் பாருங்க, கைப்பரதி பிரிண்ட் பண்ணோம். கைப்பரதி கொடுக்குறவங்க வெளியே கேபினில் இருக்க வாங்கிட்டு போங்க. அந்த கைப்பரதியில் நான் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன்னா, முறை பிரிண்ட் பண்ணுறதான நேரத்தில் நம்ம ஊழியக்காரர்களுடைய சிலருடைய நம்பரும் என்னுடைய ஃபோன் நம்பரையும் சேர்த்து போட்டுட்டேன். கைப்பறதையெல்லாம் நாங்கள் ஊராக கொடுத்தாச்சு. சிலர் கேட்டாங்க, கொடுத்தாச்சு. கைப்பறதையெல்லாம் போகுது. எனக்கு டெய்லி ஃபோன் வரும், ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். கொலை மிரட்டல் வந்துடும். அப்படி வந்து நீ எங்கடா இருக்கிற, உன்னை விட மாட்டேன்டா, உன்னை இப்போவே தூக்கிடுவேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் மனசில் நினைப்பேன், என்னை பார்த்தேன்னா அவன் ஒத்தையிலேயே தூக்கலாம். உன்னை தூக்கிடுவேன்டா, உன்னை விட மாட்டேன்டா அப்படி. எவ்வளவு சவால் தெரியுமா. பிறகு அந்த கைப்பறதெல்லாம் முடிஞ்சுது. அடுத்த கைப்பறதி போட்டேன். அடுத்த கைப்பறதியில் சர்ச்சுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, கலண்டரில் இருக்கிற நம்பரை போட்டு விட்டேன். இப்போ அந்த 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 ஃபோனில் ஃபோன் வந்தாலே ஆவியில் ஒரு ஏவுதல் இருந்தால் தான் எடுப்பேன். எனக்கு தெரியும், ஒன்றே திட்ட கூப்பிட்றான், இல்லைன்னா என்னை விசாரிக்க கூப்பிட்றான். அது நிமித்தம் நான் வாங்கின திட்டுக்கு ஒரு அளவே கிடையாது. இப்போ எங்கடா நிற்கிறேன்னு சொல்லு, நான் உன்னை விட்ட மாட்டேன்ப்பா. ஐயோ, உண்மையை சொல்லுகிறேன், ஒரு நாள் கூட சோர்ந்து போவதற்கோ, ஒரு நாள் கூட கைப்பறதி ஊழியத்தை நீ கொடுக்கக்கூடாதுன்ற நினச்சதே கிடையாது. ஒன்றை மட்டும் அறிஞ்சிருக்கிறேன், ஆங்காங்கே நின்று பேசலாம், இங்கே வரணும்னு சொன்னால் என் அப்பன் அறியாமல் நம்முடைய முடியை கூட தொடுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். பாஸ்டர் அவங்க சவால் விட்டுட்டாங்க, பாஸ்டர் நீ வாழ்கிறத பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி செய்துட்டாங்க, இவங்க இப்படி வழக்கு போட்டுட்டாங்க, இவங்க இப்படி சபிச்சுட்டாங்க. அப்பன் அறியாமல் நம்ம முடிய கூட தொடுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் அறியாமல் எதுவும் வராது. எதுக்கையா அவங்கள பார்க்குறீங்க? அவருடைய மந்தையில் இருக்கிறனான்னு மட்டும் பாருங்க. எதுக்கும் ஒப்பு கூடாத நல்ல மேய்ப்பனுக்கு ஒரு கைத்தட்டை கொடுத்துருங்க பார்க்கலாம். எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை தட்டிருங்க பார்க்கலாம். அந்த வாசலுடைய மகிமையை உணர்கிறவர்கள் அது எதையும் 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 என்னை தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டார். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே. நம்பிக்கையோட சொல்லுங்க. சிலருக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். பகைவன் பேசலாம், ஆனால் உங்களுடைய மூண்டி கூட அவர் அறியாமல் கீழே விழாது. சிலரை பார்த்து ஆவியான ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, நாம இருப்பதோ அப்பாவுடைய மந்தைக்குள்ளாக, வாசலுக்குள்ள வர முடியாதுங்க. அவர் அறியாம வர முடியாதுங்க. அவர் அறியாம என்னை தொட முடியாதுங்க. ஐயா, நான் தோற்று போவேனா? விழ மாட்டோம், தோற்று போக மாட்டோம். உன்னை தொடுவோர் என் கண் மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். பாடுங்க பாகலா. உன்னை தொடுவோர் என் கண் மணியை சேர்ந்து பாடலாமா? உரைத்ததாலே ஏழையனை உம் கையில் நின்று எவரும்
பறிக்க இயலாதே. ஏழை என்னை உம் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா என்னை நடத்தும், என்னை மறவா சுனாதா உந்தன் தயவா. ஒரு மந்திரவாதி ஒருத்தர் சொன்னார், 21 நாளில் உன்னை பிச்சைக்காரனா மாத்துறேன். 21 நாளா என்ன பிச்சைக்காரனா மாத்துறேன். என்னென்ன A to Z டிக்ஷனரியில் அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கவே மாட்டீங்க. அவ்வளோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினார். இன்னைக்கு அவரு பூமியில் இல்லை, போய் சேர்ந்துட்டார். நான் ஆரோக்கியத்தோடு இருக்க தான் செய்கிறேன். சமீபத்தில் அந்த ஏரியாவுக்கு அவருக்கு ஏரியாவுக்கு போனேன். கேட்டேன், இப்படி ஒரு ஆள் உண்டு, என்னாச்சுன்னு. அவர் 2 மாதத்துக்கு முன்னால் போயிட்டாருங்க. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். நான் அந்த இடத்துல ஜெபிச்சுக்கிட்டு வந்தேன். ஆண்டவரே, அந்த மனுஷன் என்ன ரொம்ப சபிச்சார், எனக்கு விரோதமாக ரொம்ப சவால் விட்டார். ஆனால் அந்த பிள்ளைகள் மேலே நீங்கள் நியாயம் தீர்ப்பான் வைத்திடக்கூடாது. இந்த பிள்ளைகளை நீங்கள் ரட்சிச்சிடணும் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கிறேன். ரட்சிச்சிடணும் ஆண்டவரே, நீங்கள் அந்த பிள்ளைகளை தொற்றக்கூடாதப்பா. பிள்ளைகள் மேலே அந்த சாபம் பலிச்சிடக்கூடாது ஆண்டவரே. தெரியாமல் சொல்லிட்டாரு, போயிட்டு போகிறாரு. இயேசுவின் நாமத்தினால தீங்கு நம்மை தொடுவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். வேறு வழியாக அங்கங்கேயா நின்று ஓனாய் ஊளம் போடலாம், ஆங்காங்கே இருந்த நரி ஊளம் போடலாம், ஆங்காங்கே நின்று எவரும் பேசலாம். இவர் அறியாமல் எவரும் நம்மை தொட முடியாது. ஸ்திரீயானவன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். கைக்குள்ள வச்சிருக்கிறாருங்க நம்ம அப்பா, கைக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. எவரும் தொட முடியாது, எவரும் தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டார். நாங்க நினைச்சா என்னெல்லாம் சாதிச்சிடலாம் தெரியுமா? நாங்க குடும்பம் என்னெல்லாம் சாதிச்சிருக்கிறோம். நீங்க யாரா வேணாலும் இருங்க ஐயா, எங்க கர்த்தர் அறியாம நம்மை ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஐயா. வாசலை தாண்டணும்னு அவர் அனுமதி கொடுக்கணும் ஐயா. அன்னைக்கு பேதுருவை பார்த்து சொன்னாரு, பேதுருவே, சீமோனே சீமோனே, உன்னை சொலகலை போட்டு புடைக்கிறதுக்காக சாத்தான் எனக்கிட்ட அனுமதி கேட்டான். என்ன அர்த்தம்? உன்னை புடைப்பதற்கு கூட ஏன் அனுமதி இல்லாம உன்னை தொட முடியாதப்பா. நீ என் கூட இருக்கிறவப்பா, நான் அனுமதி கொடுக்கலப்பா, நான் அனுமதி கொடுக்கலப்பா. அனுப்பிட்டாப்பா, அனுப்பிட்டாப்பா. நீங்க இன்னும் விசுவாசத்துல பலப்படல, இன்னும் விசுவாசத்துல பலப்படல. அனுமதி கொடுக்க அனுப்பிட்டேன், அனுப்பிட்டேன். அல்லேலூயா. அனுமதிக்கிறாரா? அனுமதிக்கலங்க. சத்துரு சவால் விட்டதை அனுமதிக்கலங்க. என்னை பாதுகாப்பாகவே வைத்திருக்கிறார், என்னை பாதுகாப்பாகவே வைத்திருக்கிறார், என்னை சுகமாக தான் வைத்திருக்கிறாருங்க. சொன்னதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். மூட்டி இருக்கு பார்த்தீங்களா, முடி. அவர் அறியாம கீழே அவ்வளோதான். அதுக்கு மேலே போகிறது போட்டு நாங்கள் விட்டுட்டேன். அவர் அறிஞ்சுதானே போகுது, போயிட்டு போகுது. போனாலும் வந்தாலும் அவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு இல்லையா, அது போதான்னு முடிவுக்கு வந்துட்டேன். எல்லாமே அவருக்காக. சரிதானா இல்லையா? ஸ்தோத்திரம். அவர் அறியாமல் எதுவும் நம்மை துக்கப்படுத்த அவர் அனுமதிக்கவே மாட்டார். 4ஆவதாக, இந்த வாசல் எதற்கு அடையாளம் தெரியுமா? இந்த வாசலை வைத்து தான் மேய்ப்பன் ஒவ்வொரு ஆடுகளையும் முத்திரை போடுவார், காயம் கட்டுவார். வெளியே எங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து காலில் கையில் அடிபட்டு வர்ற அந்த அந்த மந்தை இருக்குது பார்த்தீங்களா, வாசல் என்னன்னு அப்படியே பார்ப்பார். காயப்பட்டதை காயத்தோட போன்னு விடவே மாட்டார். காயப்பட்டதை தனியை வாடா வா,
எண்ணெய் பூசி காயம் கட்டி தான் தொழுவத்துக்குள்ள அனுப்புவார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இந்த காலை வேளையில் என்ன வெறுமையாக விட மாட்டார். என் காயத்தை கட்டி தான் அனுப்புவார். என் காயத்தை கட்டி தான் அனுப்புவார். என் வேதனை என்னிலிருந்து மாற்றி தான் அனுப்புவார். நான் அநேக காயத்தோடு தான் உள்ளே வந்தேன். அநேக காயத்தோடு தான் உள்ளே வந்தேன். ஆனால் வாசலில் நிற்கிறவர் யார் என்பதை அறிஞ்சேன். அவர் கையில் எண்ணெய் இருக்கிறது. அவர் கையில் எண்ணெய் இருக்கிறது. அவர் கையில் அபிஷேக தைலம் இருக்கிறது. என் காயங்களை கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். நான் உள்ள வரும்போது என் நிலைமைகள் அவருக்கு தெரியும். நான் உள்ள வரும்போது என் வேதனை அவருக்கு தெரியும். நடக்க முடியாம வந்திருக்கலாம், ஆனா நடந்துதான் போவீங்க. உடைஞ்சு போய் வந்திருக்கலாம், காயம் கட்டப்பட்டு தான் போவீங்க. தகர்ந்து போய் வந்திருக்கலாம், ஹல்லேலூயா, பலப்பட்டு தான் போவீங்க. ஏனென்றால் நம்முடைய மேய்ப்பன் வாசலில் நின்று அபிஷேக தைலத்தோட நிற்கிறார். ஆனந்த தைலத்தோட நிற்கிறார். நம்முடைய காயத்தை கட்டுகிற தைலம் அவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நல்ல கவனிங்க. நாங்கள் இந்த சத்தியமங்கலம் மலைக்கு போகிறதான நேரத்தில் ஒரு 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 2-3 மேய்ப்பர்கள் வந்து ஆடுகளை மேய விட்டாங்க. நாங்கள் அதை போய் நல்லா பார்த்தோங்க. பார்த்தா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ஆடெல்லாம் நமக்கு பார்க்குற ஒன்று போல தான் இருக்கு. ஆனால் இந்த மேய்ப்பனுக்கு பின்னால் அது போகுது, அந்த மேய்ப்பனுக்கு பின்னால் அது போகுது, எல்லாம் சேர்ந்து தான் மேய்து. அந்த மேய்ப்பன் ஒரு சத்தம் கொடுத்தா அந்த மேய்ப்பனுக்கு பின்னால் போயிரு, இந்த மேய்ப்பனுக்கு சத்தம் கொடுத்தா இந்த மேய்ப்பனுக்கு பின்னால் போயிரு. எல்லாரும் மேய்ப்பர்கள், ஆனால் நல்ல மேய்ப்பர்கள் சிலராக்கம். நல்ல மேய்ப்பன் எப்படி தெரியுமா? மற்றவங்க அடையாளம் கண்டு கொள்ளுவாங்க. இந்த காயப்பட்ட ஆடுகள் மேலே இந்த மேய்ப்பன் ஒரு எண்ணெயை பூசுவார் பார்த்தீங்களா? அந்த எண்ணெய் பயங்கர வாசனையாக்கும். இந்த வாசனை ஒரு 4-5 நாளைக்கு இந்த ஆடை விட்டு விலகாது. இந்த ஆடு அங்கங்கே மேகிறதான நேரத்தில் மற்ற மேய்ப்பன் வந்து பார்ப்பான், என்னடா வாசனை, ஆடுக்கு மேலே வச்ச எண்ணெய். அப்போவே அவனுக்கு தெரியும் மற்றவர் நல்ல மேய்ப்பனாக்கும். நம்ம தெய்வம் நல்ல மேய்ப்பன் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் மற்றவர்கள் சொல்லுவார்கள், இவரே நல்ல மேய்ப்பனுங்க. ஏன்? எங்களிடத்தில் இல்லாதது அவரிடத்தில் இருக்கிறது, வேற ஒருவரிடத்தில் இல்லாதது அவரிடத்தில் இருக்கிறது. என் காயத்தை கட்டுகிற தைலம் அவரிடத்தில் இருக்கிறது. என் வேதனையை மாற்றுகிற தைலம் அவரிடத்தில் இருக்கிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த காலை வேளையில் பேசுகிற செய்தி எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய நிலைமையை அறிந்து, என்னுடைய சூழ்நிலை அறிந்து, என் காயத்தை கட்டுகிற ஒரு தைலத்தினால இன்றைக்கு சிலர் மேல அப்பா ஒரு முத்திரையை வைக்க போகிறார். ஒரு முத்திரை வைக்க போகிறார். அது பரிசுத்த ஆவியினால உண்டான ஒரு முத்திரை. நான் ஜெபிக்க போகிறேன். நம்புகிறீங்க? என்ன வறுமையா விட மாட்டார். என்ன வறுமையா இந்த மேய்ப்பன் விட மாட்டார். அவரே வாசல். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், நீரே வாசல். எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அதை இன்னும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வாசல்னு சொன்னால் மேய்ப்பனுக்கு ஆடு யாருன்னு தெரியும், ஆடுக்கு மேய்ப்பன் யாருன்னு தெரியும். இந்த மந்தைக்குள்ளே வந்தால், வாசல் வழியாக வந்தால், நம்ம முதல்ல தெரிந்திருக்க வேண்டியது இயேசு யார் என்பதை அறிந்திருக்கணும். 2வது, இந்த வாசல் தனித்துவமான அடையாளம். அவர் என்னை தனித்தனியாக பெயரிட்டு அழைப்பார். என்னை தனியாக என்ன அவருக்கு தெரியும். என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க ஜெபம் அவருக்கு தெரியும். தனியாக இருந்து அழுகிறது அவருக்கு தெரியும். என்னை தனித்தனியாக அவருக்கு நல்லா தெரியும். என்னை மெதுவாக நடத்த வேண்டிய நேரத்தில் மெதுவாக நடத்துவார். அவர் என்னை மெதுவாக நடத்த வேண்டிய நேரத்தில் கடினமாக நடத்த மாட்டார். அவர் என்னை வேதனைக்குள்ளாக நடத்த மாட்டார். அழகாக நடத்துவார், தெளிவாக நடத்துவார். இந்த மேய்ப்பன் இந்த வாசலில் இருந்து என்னை பலப்படுத்துவார். அவர் அறியாமல் எதுவும் என்னை தொடுவதற்கு என்னை அனுமதிக்க மாட்டார். பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்னை அடையாளப்படுத்துவார். என் காயத்தை கட்டுவது இந்த வாசலில் வைத்துதான், இந்த வாசலில் வைத்துதான். வேற எவரும் உள்ளே வரவே முடியாது. கர்த்தர் இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த வசனத்தின்படியே உங்களை பாதுகாப்பாராக. இந்த வசனத்தின்படியே உங்களை நடத்துவாராக. வாசலாக இருந்து நடத்துவாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?